சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீக்குக்கான நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? நிஃப்டி 50 நேற்று வந்து நமக்கு எம்எஸ்எம்இ டேன்னு பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ சேனலில் போனீங்கன்னா நேற்று வந்து நமக்கு ஜூன் 27 எம்எஸ்எம்இ சிறு மற்றும் குறு மற்றும் சிறு தொழில் முனைவோருக்கான டே. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இது என்ன அப்படின்னா, உள்நாட்டோட உற்பத்தி நம்ம வளர்ச்சின்னு பேசுகிறோம்ல, ஜிடிபி க்ரோத்து, வளர்ந்த பாரதம், வளர்ந்த டெவலப் கண்ட்ரிஸ்ன்னு பேசுகிறோம்ல, அதுக்கான பேஸ் இது தான். ஸோ உள்நாட்டு உற்பத்தின்றது நம்ம லோக்கலில் ப்ராடக்ட் கைவினை பொருட்கள்னு சொல்லுவோம்ல, நம்ம லோக்கலில் இப்போது இது பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த எக்கனாமிக் நீங்கள் க்ரோ பண்ணோன்னா அவங்கக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவார், ஒரு ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க, இல்லை சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறவங்க, பொருள் தயாரிப்பவங்க இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், அவங்கக்கிட்ட வாங்குகிறப்போ என்ன ஆகும்னா, இதோட க்ரோத்துன்றது நமக்கு நீட்ஸுன்றது அதிகமாகும். நம்ம அதிகமாக வந்து இங்கேயே லோக்கல்லே பை பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும், ஆக்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் டெவலப் ஆகிறப்போ தொழில் சார்ந்து எக்கனாமிக் சார்ந்து வேல்யூன்றது ஆட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல வளர்ச்சின்னு பார்த்தோம்ல, அதுக்கான பேஸு இது தான். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதே மாதிரி பொருள் தயாரிப்பாங்கள உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருப்பாங்கள, அவங்கக்கிட்ட என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பை பண்ண பாருங்கள். ஓகேங்களா? அது கண்டிப்பாக வந்து சேல்ஸுக்கு சரி, நம்மளோட எக்கனாமிக்கும் சரி அது கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இன்னையோட சார்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இண்டெக்ஸ் போகிறோம். இண்டெக்ஸில் நிஃப்டியில் போய்ட்டு சார்ட் கொடுத்துருக்கேன், ஃபுல் சார்ட் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை அனலைஸ் பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலாக வீக்லி சார்ட். ஓகேங்களா? மார்க்கெட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, நியூஸஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் வந்து லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுன்றது ஒரு உங்களை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஆக்சுவலாக பிஃபோராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது ஜஸ்ட் பேப்பரில் ரைட் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நாளையோட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இங்கே ஓப்பன் ஆக போகுது, இது என்னுடைய பை என்ட்ரி. ஓகேங்களா? மார்க்கெட்டு பிலோ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா பை, இதுக்கு பிலோ வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு. இது வந்து பிரேக் அவுட் லெவல் வந்து 24,500, இது பிரேக் அவுட் லெவல் வந்து 23,700ன்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணி இது என்னுடைய டார்கெட்டு, இவ்வளோ குவான்டிட்டி எடுக்க போகிறேன், என்கிட்ட இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, இதுக்கான ஸ்டாப் லாஸ் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பிஃபோராக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிஃபோராக என்ட்ரி எடுக்கிறப்போ அதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து அதை சக்ஸஸ் பண்ணுறீங்களா, இந்த ஸ்டெப்ஸை சக்ஸஸ் பண்ணுறீங்களான்றதை ரைட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ரைட் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களான்றதை அனலைஸ் பண்ணுங்கள். ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு என்ன இருக்குது, ட்ரெண்ட் என்ன, சைட்வேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டு இந்த லெவலில் தான் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட், ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட், ஹை அண்ட் லோ. ஃபிப்போ ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நமக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆகலை, 0.5 பிரேக் அவுட் பண்ணல, 24,298. ஓகேங்களா? 24,298. லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாகவே அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சார்ட்டை. மந்த்லியில் எப்படி இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். 24,298 இதே பிரேக் அவுட் பண்ணுது. மார்க்கெட் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா உங்களுக்கு
4000 இருக்குது, 24,056 இருக்குது. மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் ஆனாலும் சரி, இங்கே சின்ன ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் போகலாம். ஓகேங்களா? அப் டு வந்து நமக்கு வந்து மார்க்கெட் எது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா 0.618 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 24,791 அப்கமிங் டேஸ் வரப்போகிற நாள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா போய்ட்டு 3 மந்த் சார்ட் கொடுத்தேன், மந்த்லி சார்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். உங்களுக்கு இந்த லோ அண்ட் ஹை, ஓகேங்களா? இந்த ஹையெல்லாம் கொடுக்குறேன், கனெக்ட் பண்ணுறேன். இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த லோ அண்ட் ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை பிரேக் அவுட் இதை அப்படியே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், டே சார்ட்டார் வீக்லி சார்ட்டில் கொடுங்க. டே சார்ட்டில் கொடுக்குறேன். நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குது ஆக்சுவலாக இந்த பேட்டர்னில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்குது மார்க்கெட். நாளைக்கு வரப்போகிற மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீக்குக்கு வந்து நமக்கு மூமெண்ட் இருக்கலாம். என்ன பண்ணுங்க, போயிட்டு ஹையர் ஹை உங்களுக்கு 24,258 24,258 ஓகேங்களா ஹை. லோ என்ன கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். அதர்வைஸ் வந்து நமக்கு டே சார்ட்டில் எப்படி இருக்குது உங்களுக்கு, டே சார்ட்டில் நமக்கு இந்த ஹை அண்ட் லோ இருக்குல்ல, சைட்வைஸ் மார்க்கெட், இந்த லோ இந்த ஹை, ஓகேங்களா? இது உள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா? இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை மறுபடியும் இந்த லெவல் வரலாம். ஃபிப்போட இந்த லோ டு இந்த ஹை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆல்ரெடி ரீடெஸ்ட் ஆகிருக்கும். சைட்வைஸில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான 1 2 3 4th பிரேக் அவுட்டு இல்லை 5th பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம், ஓகேங்களா? இது டே சார்ட்டுக்கான லெவலு. வீக்லி சார்ட்டில் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன இருக்காது, இந்த லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையை வந்து இந்த ஜோன் என்ன இருக்கும், ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹைட்டும் இந்த லோ கொடுத்தீங்கன்னா இது ஒரு ரீடெஸ்ட் லெவலாக இருக்கும். ஆக்சுவலாக 0.786 ரீடெஸ்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபிப்பு எடுக்கிறேன், இந்த ஹைட்டும் இந்த லோ, ஓகேங்களா? மறுபடியும் என்னது, இது ஹை, இது லோ, .786 24,268 ஓகேங்களா? இந்த ஹை, ஓகேங்களா? இதை பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம். இல்லை அப்படின்னா இந்த லெவலில் 0.786 பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா நாளையோட ட்ரேடிங் செஷன் இந்த 2 கேண்டில்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா? அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவரால் வந்து டே சார்ட்டு ஆர் வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட் அனலைஸ் பண்ணியிருக்கோம். மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த லாஸ்ட்டு 3 கேண்டில்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சைட்வைஸ் பார்த்தோம்ல வைஸ் பேட்டர்னில் தான் இருக்குது. மார்க்கெட் இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நியூ ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகலாம், நமக்கு டார்கெட்டு 0.24,300 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா
மார்க்கெட் நமக்கு 24,796 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, 24,300 இது பிரேக் அவுட் ஆகணும். ஆச்சு அப்படின்னா 24,800 ஓகேங்களா அடுத்த டார்கெட். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் இல்லை மெயில் அடிக்க கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க, உறவினர்கள் யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.